திரு கருணா, நீதி கட்சி வந்த பிறகுதான், திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழர்கள் கல்வியில, வேலை வாய்ப்புல, நாகரிகத்துல மேம்பாடு அடைந்தார்கள் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்போடு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு ஆய்வு முடிவை வெளியே சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அப்படிங்கிறதா அந்த விவாதத்துடைய சாராம்சமான ஒரு விமர்சன புள்ளியாக உங்க மேல முன்வைக்கப்பட்டது. அதை ஓன் பண்றதுல உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்ததா? அதாவது ஒரு சிம்பிளான கேள்வி. நீதி கட்சி கல்வியை பற்றி நாங்கள் எப்பவுமே பெருமையாக பேசுவோம். இப்போ கல்வியை பரவலாக்கியது நீதி கட்சி தான் தொடங்கியது பெருமையாக பேசுவோம். அதற்கு டேட்டா இருக்குது. நீதி கட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கல்வியோடைய சென்னை யூனிவர்சிட்டி இருந்தது. அதில் கல்வியோடைய சதவீதம் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எழுத்தறிவு சதவீதம் என்ன, அதன் பிறகு இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கிறோன்றத அந்த டேட்டா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் விவாதம் அது இல்லை. 100 ஆண்டுகளுக்குன்னு முதலமைச்சர் சுருக்கலை. 100 ஆண்டுகளுக்குள்ள இந்த விவாதம் பேச போக வேண்டிய அவசியம் கிடையாது. 100 ஆண்டுகளுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது நானும் பேசலை. இந்த 100 ஆண்டுகளுக்குள் அப்படின்ற ஒரு இடத்த காயின் பண்ணி இங்கே கொண்டு வந்து விவாதத்தை அங்கே கொண்டுட்டு போகிறது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம முதல்ல தொடங்கின மாதிரி ஒட்டுமொத்த தமிழினமும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெருமைப்படக்கூடிய அவருக்கும் பெருமைன்னா அது எப்ப பெருமைனா பாரதம் என்ற ஒரு இடத்துல வந்தா பெருமைன்னு சொல்றாரு. கரெக்ட். அதை பத்தி நம்ம எல்லாமே இந்து தர்மத்தை நோக்கி போயிடும். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இப்போ அதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். இப்போ அப்போ அதை பத்தி பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம 100 ஆண்டுகள்னு குறிக்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திரு ரவி சொன்னார், பாரதம் என்ற ஒரு இடத்துல இதுக்கு பாரதத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லினார். உண்மையிலேயே இது பாரதத்துக்கு பெருமை என்று இருந்திருந்தால் இந்நேரம் பாரதத்தின் தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி இந்நேரம் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும். இந்நேரம் அவர் அதை கொண்டாடி இருக்க வேண்டும். சாதாரண சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொண்டாடக்கூடிய, ட்விட்டரில் அவ்வளோ ஆக்டிவாக கொண்டாடக்கூடிய ஒரு பிரதமர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாத் பிரேக்கிங் ரிசர்ச் கிடைச்சிருக்கு. இந்தியா உலகத்துக்கே 9 ஏஜ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு அது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. இதை சொல்லி முடிச்சிடறேன். வேதகாலம் சொல்றாங்க. நான் ஒரே கேள்வி தான் கேட்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இத்தனை அகழ்வாராய்ச்சியில் எங்கேயாவது இந்து மத சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கிடைத்திருக்கிறதா? நமக்கு மணி கிடைச்சிருக்குது, இது இல்ல மணி கிடைச்சிருக்குது, காதணி கிடைச்சிருக்குது, நாகரிகமா இருந்திருக்கக்கூடிய சுடுமண் பைப்புகள் கிடைச்சிருக்கு, பல விஷயம் கிடைச்சிருக்கு. எங்கேயாவது பிரம்மாவோ சிவனோ விஷ்ணுவோ, ஏன் தமிழ் கடவுளான முருகரோ கூட இங்க எங்கேயாவது கிடைச்சிருக்காங்களா? எந்த ஒரு இந்து அடையாளமும் இது வரைக்கும் கிடைக்காத ஒன்றை யாரும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் 100 ஆண்டு காலம் பரவாயில்ல. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டு கால ஆதாரத்தை இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. கிடைக்காத இந்து ஆதாரத்தை ஏன் அரசு மறைக்கணும்னு எனக்கு புரியல. ஐயா, நான் ஒரே வரியில சொல்லிடுறேன். நான் 36 நிமிடம் இந்த விவாதம் நடந்துட்டு இருந்த போது அதை ரசித்து கொண்டிருந்தேன், ஒரு தமிழனாக பெருமையாக. ஆனா நீங்க எங்க ட்விஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, அகண்ட பாரதத்திலேயே தமிழகம் உயர்ந்ததுங்கிறது தான் நான் பயன்படுத்தினேன். நீங்க பாரதம் உயர்ந்ததுன்னு ட்விஸ்ட் பண்றீங்க. ஐயா, நீங்க குறுக்க பேசுறதுனால நான் மாற போறது இல்ல. அகண்ட பாரதத்திலேயே தமிழகம் உயர்ந்திருந்ததுன்னு நான் சொன்னேனே ஒழிய, பாரதம் பெருசு தமிழ் சிறுசுன்னு பேசுற அறிவிலித்தனமான கருத்தை நான் பேசல. ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா ஒரு நெய்வேலியில இது கிடைக்குது அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல இல்ல இங்க நீங்க போக கூடாது, இது விவசாய நிலம்னு சொல்றீங்க. உடனே மத்திய அரசு என்ன சொல்லுது, ஐயா இதை விட ராஜஸ்தான்ல அதிகமா கிடைக்குதுன்னு போகுது ஒரு விஷயம். அதே மாதிரி டங்ஸ்டனுக்கு வர்றோம், இந்த இடத்துல பண்ணோம்னு சொல்றோம், இல்லைங்க இதை விட ஜார்க்கண்ட்ல கிடைக்குது, இதை விட கர்நாடகத்தில் கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இங்கே அது அழிக்கப்பட்டு விட்டதா, இங்கே அது குவான்டிட்டி கம்மி ஆகிவிட்டதா, இதை புறந்தள்ளுகின்ற அளவிற்கு இன்னும் பல இடங்கள்ல அது காக்கப்பட்டிருக்கிறதாங்கிற கேள்வியை ஆட்சியல் ரீதியா தான் உங்ககிட்ட வைக்கிறேன். எனக்கு இதுல அரசியலுக்கு வேலை இல்லை. ஒரு விஷயம், துரைமுருகன் ஐயா கொடுத்திருக்கிற தகவல் படியே உலோகங்கள் மூலமாக வரக்கூடிய மேஜர், ஆயில் அண்ட் மைனர் அப்படிங்கிற அடிப்படையில் 1000 கோடிக்கு தான் ரெக்கார்டு வருது. பல வருடங்களாக நம்ம கண்டுபிடிச்சு ஏன் கஷ்டப்படுறோம்? இதுக்கு சம்பந்தம் வியாபாரம் ஏன் பண்ண முடியல?